சோதிக்காம பெஸ்ட கொடுக்கவே மாட்டாரு. நம்மள சிலுவையை சுமக்க வைக்காம, சித்தத்தை செய்ய வைக்காம சிங்காசனம் நமக்கு கிடையாது. சித்தம் உள்ளவனுடைய வாழ்க்கையில சிலுவை உண்டு. சிலுவையை யார் எடுத்து சுமந்து அவர் பின்பற்றுகிறோமோ அவனுக்கு நிச்சயம் என்ன உண்டு? சிங்காசனம் உண்டு. சொல்லுங்க, இதுதான் ஆர்டர். எடுத்த உடனே சிங்காசனம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமே என்னது? மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுவேன்னு சொன்னாரா? சொன்னவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறதுக்கான முதல் அடையாளம் என்ன தெரியுமா? உங்க சித்தத்தை உடைப்பாரு. உங்க சித்தம் எப்ப உடையும்? நம்ம ஒரு பிளான், நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம் பாருங்க, நம்ம ஒரு பிளான், அதை எப்படி உடைப்பாரு தெரியுமா? குடும்பத்தில் இருக்கிற நபரை கொண்டே உடைப்பாரு, தாய் தகப்பனை கொண்டு உடைப்பாரு, மனைவியை கொண்டு உடைப்பாரு, குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களை கொண்டு உடைப்பாரு. அந்த நேரத்துல அவனை சபிக்க கூடாது, அவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுக்குள்ள இருக்கிறது ஏன் கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார் நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய இரக்கத்தை பெறதுக்கான வழி என்ன தெரியுமா? வேதத்தை நீங்க நல்லா படிக்கணும். கர்த்தருடைய இரக்கத்தை பெறதுக்கும் சித்தத்தை செய்யறதுக்கான வழி என்ன தெரியுமா? ஒருத்தன் தூசிக்கும் போது, குடும்பத்துல ஒருத்தன் தூசிக்கும் போது, குடும்பமே நமக்கு விரோதமா நிற்கும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் சகிச்சு கொள்றதுன்னா என்னது? சிலுவையை சகிச்சார் பாத்தீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளவு அவமானம் வந்தாலும் நோக்கி பார்க்க வேண்டியது. அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு மனுஷனால சகிக்க முடியும்னா என்னால இதை சகிக்க முடியும்